அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளிலே நம்ம தேவன் சென்ற ஒவ்வொரு நன்மைகளை சொல்லி அவரை ஸ்தோத்தரிப்போம். உற்சாகமாக கரங்களை தட்டுவோமா? உற்சாகமாக கரங்களை தட்டி தேவன் சென்ற ஒவ்வொரு நன்மைகளை சொல்லி அவரை ஸ்தோத்தரிங்க. தேவன் அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நமக்காக பல காரியங்களை செஞ்சிருக்கிறார், அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். உற்சாகமாக சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க. கரங்களை தட்டி அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார், இங்கே நம்மளை கொண்டு வந்திருக்கிறார், புதுபலனை தந்திருக்கிறார், சந்தோஷத்தை தந்திருக்கிறார், சமாதானத்தை தந்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரோட பிரசன்னம், அவரோட அபிஷேகம் நம் மேல் இருக்கிறது. அதற்காக கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம், உற்சாகமாக சொல்லுவோம். தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நமக்காக பல காரியங்களை செய்கிற தேவன். ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். சொல்லுவோம், சொல்லுவோம், சொல்லுவோம். ஒவ்வொரு நன்மைகளை சொல்லி தேவனை பாடுவதற்கு மாத்திரம் இங்க வரல, ஆனா தேவனுக்கு நன்றி செலுத்த இங்க வந்திருக்கிறோம். ஆமென். அதற்காக இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். நன்றி சொல்ல வந்தேன் நாதா, என் நாவினால் சொல்கிறேன். நன்றி சொல்ல வந்தேன் தேவா, என் நாவினால் துதிக்கிறேன். நன்றி உமக்கு
என்னென்னமோ செஞ்சிருக்கிறார். அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் நல்லவர். அதற்காக கரங்களை தட்டி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவர் இங்க வந்திருக்கிறோம். நன்றி சொல்றதுக்காக இங்க வந்திருக்கிறோம். தேங்க்ஸ் சொல்றதுக்காக இங்க வந்திருக்கிறோம். அதற்காக கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்ரீ தேவனை ஸ்தோத்தரிக்க போறாங்க. அவங்க கூட சேர்ந்து ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக பிதாவே பரிசுத்த பிதாவே வல்லமை உள்ள தேவனே தேவனே உன்னதரே ஆமென். நன்றி சொல்லுகிறோம். ஆமென் ஆமென். கரங்களை தட்டுவோம். ஆமென். தேவன் நம் பலனும் நம் அரணுமா இருக்கிறார். ஆமென். ஒன்று கூடி அவரை பாடுவோமா? கரங்களை தட்டுவோம் இசையோடு பலமாய். ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது பலனானார். ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது பலனானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா
கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டுவோமா. தேவனை ஆராதிப்போம். தேவன் அவர் பரிசுத்தர். தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் பரலோக ராஜா. அவர் இரத்தத்தை சிந்தி சிலுவையில் மரித்து ஜீவனை தந்தார். அதற்காக கரங்களை தட்டுவோம். அவர் கண்ணீரை துடைத்தார். கவலைகளை நீக்கினார். புதுவனை தந்தார். ஆமென். கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம். ஆமென். முழு உள்ளத்தோடு அவர் ஆராதிப்போம். முழு பலத்தோடு அவர் ஆராதிப்போம். மீண்டுமாய் பாடுவோம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம். முழு பலத்தோடு ஆராதிப்போம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம். முழு பலத்தோடு ஆராதிப்போம். ஆவியில் இருந்து ஆண்டவரை துதித்து ஆனந்த சத்தத்தோடு ஆராதிப்போம். ஆவியில் இருந்து ஆண்டவரை துதித்து ஆனந்த சத்தத்தோடு ஆராதிப்போம். ஒரு துதி ஆராதிப்போம். இயேசு நமது தேவனா. ஒரு துதி ஆராதிப்போம். இயேசு நமது அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவரை ஆராதிப்போம். கவலைகள் நீக்கினாரை ஆராதிப்போம். கண்ணீரில் துடைத்தவரை ஆராதிப்போம். கவலைகள் நீக்கினாரை ஆராதிப்போம். கண்மணி போல காலமெல்லாம் காக்கும் கர்த்தாவி கர்த்தரை ஆராதிப்போம். கண்மணி போல காலமெல்லாம் காக்கும் கர்த்தாவி கர்த்தரை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் சிலுவையில் மரித்தார். நமக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆமென். அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் நாம் ஒன்று கூடி இங்கே வந்திருக்கிறோம். அதற்காகத்தான் அவரை ஆராதிக்கிறோம். ஆமென். உற்சாகமாக துதிப்போம், உற்சாகமாக துதிப்போம். ஆமென். தேவன் வல்லவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். கண்ணீர்கள் எல்லாம் துடைத்தார். இந்த கவலைகள் எல்லாம் நீக்கினார். ஒரு புது வாழ்க்கையும் ஒரு புது பலனையோ தந்தார். ஆமென். கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம். ஆமென், 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 ஆமென். துதிக்கிறோம். ஆமென். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். நல்ல உற்சாகமை கரங்களை தட்டி தேவனுடைய மகிமையான அந்த பிரசனத்துல நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய ஆத்துமாவை அவர் மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டபடினால அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகருக்கு அவரை பங்காக கொடுப்பேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவனால கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்ததினால இன்றைக்கு அது பூரணமாய் நமது மத்தியில் விளங்கி கொண்டு இருக்கிறது. அவருடைய ஆத்துமாவை அன்றைக்கு மரணத்தில் ஊற்றினபடினால நம்முடைய ஆத்துமா இன்றைக்கு மரணத்துக்கு விலகி நீங்களாக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா இன்றைக்கு காத்து கொள்ளப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா இன்றைக்கு வாழ்ந்து சுகமாய் தங்கியிருக்கும்படிக்காக தேவன் கிருபை தந்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமா நேசர். அவரை நோக்கி பார்த்து இந்த பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எனக்காக ஜீவன் தந்தீரே, என் ஆத்ம நேசரும் நீரே. எனக்காக ஜீவன் தந்தீரே, என் பாவங்கள் என்
தங்கள் அநியாயங்களுக்கு தக்கதாய் செய்யாமல் அவருடைய நீதியின் நிமித்தமும் தம்மை தாமே ஒரே தரம் பலியாக பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவதற்காகவும் கிருபாதான பலியாக அவர் இறங்கி வந்தாரு. அதை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவோம். இயேசுவே நீர் எங்களுக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டபடியினால எங்களுடைய மாம்சம் நித்திய அக்கினியை ஏகாதபடிக்கு காத்து கொண்டீரே. எத்தனை பலவீனங்கள் எங்களை உம்மை விட்டு பிரிக்கப்படிக்காக வந்தது. உடல் சோர்வுகள் வந்தது ராஜா, சரீர பலவீனங்கள் வந்தது கர்த்தாவே. அவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் அழிந்து போகாமல் உம்முடைய கிருபையை பெற்றுக் கொண்டவர்களாக, உம்முடைய அன்பை ருசி பார்த்தவர்களாக எங்களை தெரிந்து கொண்டீரே. நல்ல விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. நம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றின அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உயர்த்தி வைத்து சொல்லுங்களேன். எங்கள் வழிகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். நாங்கள் கடந்து வந்த பாதையில திரும்பி பார்க்கிறோம். கண்ணீர்கள், வேதனைகள், ஆண்டவரே உபத்திரவங்கள், நிந்தைகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், தோல்விகள், ஆண்டவரே இவைகளை நாங்கள் சுமந்து கொண்டு வந்து இருக்கிறோம். காரணம் என்னுடைய பாவம் ஆண்டவரே, என்னுடைய மீறுதல், என்னுடைய ஆக்கிரம் ஆண்டவரே. ஆனாலும் என்னுடைய வழிகள் எல்லாம் இப்போது நான் திரும்பி பார்க்கிறேன். எந்த சூழ்நிலையும் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய வலது கரத்தினாலே என்னை தாங்கி கொண்டு வந்தீர. நீங்க நன்றி சொல்ல மாட்டீங்களா? இருதயங்களை திறந்து சொல்லுங்கள். எங்கள் பாவங்கள் இருந்த இடத்துல இந்த பாவத்தை எடுத்து உம்முடைய கிருபையை கொண்டு வந்து வைத்தீரே, உம்முடைய இரக்கத்தை கொண்டு வந்து வைத்தீரே. சத்ருவானவன் பகை தேடிக்கொண்டு சுற்றி திரிந்து அலைந்து யாரை மோசம் போகலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்த வேளையில, மகனே மகளே பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்களை பலப்படுத்தி தேற்றின அந்த ஆத்தும நேசர், உங்களுடைய ஆத்துமா விலையேற பெற்றதாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இருந்தது. இன்றைக்கு எங்களுடைய ஆத்துமாவையும் அப்படியாய் விலையேற பெற்றதாய் கல்வாரி சீலை ஏற்றுக்கொண்டீரே. எங்கள் வழிகள் எல்லாம் நாங்கள் உம்மை நினைக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த செயல்களை கண்டு உயர்கிறோம். நல்ல விசுவாசத்தோடு சத்தமாய் பாருங்க. அதிசயப்பட்டு பூரிக்கும்படிக்காக அவரை நினைத்து 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 நன்றி சொல்லுங்க. அதிசயமே அற்புத தேவனும் நீரே, அதிசயமே அதிசயமே அற்புத தேவனும் நீரே. நல்ல ரெண்டு கை
ஷலரலே